சூடான டீ காஃபி கூட இந்த சாஃப்டான பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடல மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் சுடு தண்ணியில் 10 நிமிஷம் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போது சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் பஜ்ஜிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இந்த மாதிரி மாவில் 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சாஃப்டான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுவையான பஜ்ஜி நமக்கு ரெடிங்க. நீங்களும்